மகனால் கைவிடப்பட்ட தாய்க்கு மாதாந்திர நிதியுதவி தர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அதை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று 56 வயதான பத்மினி நீதிமன்றத்தில் போராடி வருகிறார். தன்னுடைய வங்கி சேமிப்பையும் சொந்த வீட்டையும் அபகரித்து கொண்ட தனது சொந்த மகன் தற்போது நீதிமன்றம் தனக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று அளித்த தீர்ப்பையும் அவமதித்துள்ளார் என்றார் வேதனையுடன் பத்மினி. அவன் தர வேணாமா, என் சொத்தே இருக்குதுமா, அவன் பைசா எனக்கு வேணாம், அவனுடைய ரூபாய் எனக்கு 1 ரூபாய் வேணாம். என்னுடைய வீடு 1 கோடி ரூபாய் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அது எனக்கு தெரியாது, உனக்கெல்லாம் என்ன உரிமைன்னு கேட்குறான். ஆனால் அந்த வீடு நான் கட்டும்போது அவனுக்கு 6 வயசு. அப்போ அவனுக்கு என்ன உரிமை என்ன சம்பாரிச்சு கொடுத்தான். 6 வயசில் அந்த வீடு கட்டினேன். இன்றைக்கி அவனுக்கு 35 வயசில் எனக்கு தெரியாமல் எழுதி வாங்கிட்டான். என் பொண்ணு ஒன்று இருக்குது, அதுக்கும் தெரியாது. அப்புறம் பேங்க்கில் இந்த 20 லட்சத்தை நான் தான் எடுத்துக்குவேன். எனக்கு நான் உங்களுக்கெல்லாம் தர முடியாது. நீ யார், அந்த ஆளுக்கு என்ன வரும்னு கேட்குறாமா, என்ன அவருக்கு என்ன நான் என்ன வரும்னு கேட்குறான். பெற்றோர்களை அவர்களின் முதுமையில் காப்பாற்ற வேண்டும் என்ற சட்டம் இருந்தபோதும் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் உள்ளது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். அந்த மனுவில் நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணலை, சுத்தமாக ஒபே பண்ணலை. இதுவரையும் அவங்க 1 ரூபா மெயின்டெனன்ஸ் வாங்கலை. 8 மாதம் ஆகுது, இன்னி வரையும் 1 ரூபா கொடுக்கல. அவங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுன்னு தான் இருக்காங்க. பாவம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க கோர்ட்டோட ஆர்டரை ஒபேவே பண்ணலை. அவங்க மேலே வாரண்ட் கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணி வாரண்ட் வாங்க போகிறோம். பெற்ற மகனால் கைவிடப்பட்ட தாய் தன் முழு நம்பிக்கையையும் இழந்து விடாமல் நீதிக்காகவும் தன் அமைதியான வாழ்விற்காகவும் நீதிமன்றத்தை மட்டுமே நம்பி காத்திருக்கிறார். சுகீர்த்தா தமிழரசனுடன் சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.